வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்மந்தி. வாச்சாரு காலையிலேயே வரேன்னு சொன்னீங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லை மாமா, காரில் வந்தம்மா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக் வேற அதிகமாக இருந்துச்சு மாமா. அப்படியெல்லாம் இல்லை சம்பந்தி, இவன் கார் ஓட்ட தெரியுமா தெரியாதானே தெரியல, ஓட்ட சொன்னா உருட்டிக்கிட்டு வரேன். சம்பந்தி மெதுவாக வந்தால் தானே சேஃப்டியாக இருக்கும், வேகமாக ஓட்டிட்டு வந்தா எப்படி? அதான் மாப்பிள்ளை பார்த்து பொறுமையாக ஓட்டிட்டு வந்திருக்காரு. இவ ஒருத்தி இங்கே நிற்கவே முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது, நேரங்காலம் தெரியாமல் ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே. அத்தை, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் எப்பயுமே கரெக்டாக தான் சொல்லுவீங்க. ஹிஹிஹி. ஐயோ போங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள வெளியவே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அப்பாடி இப்போயாவது வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்களே, இல்லாட்டினா வெளியவே எவ்வளோ நேரம் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது. சரிங்க மாமா, சரிங்க மாமா, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பப்பு, போய் மாப்பிள்ளைக்கும் சம்மந்திக்கும் டீ எடுத்துட்டு வாமா. என்ன சம்பந்தி, உங்கள் பொண்டாட்டி பேர் பாப்பாத்தி தானே, நீங்கள் என்ன பப்புன்னு கூப்பிட்றீங்க? அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, செல்லமாக கூப்பிட்றது பப்பு பப்புன்னு. வயசான காலத்தில் இவன் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ தான் சோத்த போடுவாங்களோ தெரியல. கவுரு வேற பசிக்குது. சரிங்க, இந்தா போய் டீ எடுத்துகிட்டு வரேன். அத்தை, டீயெல்லாம் வேணாம் அத்தை, நாங்கள் ஏற்கனவே வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தோம், அதனால டீ எதுவும் வேணாம் அத்தை, நீங்கள் சிரமப்படாதீங்க அத்தை. டேய் மொட்டை, நீ சும்மா இருடா. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்ச டீ இன்னும் வயிற்றுல இருக்குதா? பப்ஸ், நீ போய் டீ எடுத்துட்டு வா போ. சம்மந்தி, அது பப்ஸ் இல்லை, பப்பு. சம்பந்தி, நீங்கள் எப்படி செல்லமா கூப்பிட்றீங்களோ அது மாதிரி நானும் செல்லமா கூப்பிட்றேன் பப்ஸ்ன்னு, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அம்மா, சும்மாவே இருக்க மாட்டியாம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற? ஏங்க சும்மா இருங்க, அத்தை எதுவும் சொல்லாதீங்க. ஆமாம் மாப்பிள்ள, பப்புங்கிறது கூட பழைய பேராக இருக்குது, பப்ஸுங்கிறது புது பேராக இருக்கு மாப்பிள்ள. நல்லா தான் இருக்கு மாப்பிள்ள. இது என்னடா கமலுக்கு வந்த சத்திய சோதனை? இப்பயே பசி எடுக்குது, இவங்க பேசுகிறத பார்த்தா இன்னைக்குள்ள சாப்பாடு கிடைக்காது போல. சரி, பொறுத்து இருந்து தான் பார்ப்போம், விருந்துக்குன்னு வந்தாச்சு. சரி, நான் முதல்ல போய் டீ எடுத்துட்டு வரேன். டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சென்று சாப்பிடுங்க எல்லாரும் முதல்ல. என்ன சம்மந்தி, டீ நல்லா இருக்கா? என் சம்சாரம் போகிற டீ எப்பயுமே நல்லா இருக்கும் சம்மந்தி, டேஸ்ட்டாக இருக்கும் சம்மந்தி. ஏன் சம்பந்தி, நீங்கள் டீ குடிக்கலையா? இல்லை சம்மந்தி, நாங்கள் தேவையில்லாத நேரத்துலாம் டீ குடிக்க மாட்டோம் சம்மந்தி. அது இல்லாமல் 1/4 லிட்டர் பால் தான் சம்மந்தி வாங்கிட்டு வந்தேன். காசும் மிச்சமாகவும் இல்லை சம்மந்தி, சிக்கனமாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது சம்மந்தி. அது சரி சம்பந்தி, சரி சாருக்குனாலும் கொடுக்கலாம்ல, அவளுக்கு ஏன் டீ கொடுக்கல? அது இல்லை சம்பந்தி, அடிக்கடி டீ குடிச்சா அழகெல்லாம் பாதிக்கப்படும், அதனால இங்கே வந்தாவே சாருவை கட்டுப்பாடோடு தான் வச்சுருப்பேன். அடி பாவி, கஞ்சத்தனத்துக்கு பேர் கட்டுப்பாடாடி. ஏண்டி? ஐயோ, டீக்கே இங்கே 7 கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதில் விருந்துக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க, அது என்ன நிலைமை ஆக போதோ தெரியல. அம்மா, அத்தை எது செஞ்சாலும் அது சரியாதாம்மா இருக்கும். சாரோட அழகு முக்கியம் இல்லை, தேவையில்லாத நேரத்தில் டீ குடிக்கிறதெல்லாம் தப்புமா. அவங்க சொல்கிறதாம்மா கரெக்டு. சாரு இவெல்லாம் கிடக்குறாங்க, நீ டீ குடிக்கிறாடி? இல்லத்த இல்லை, வேணாம். அம்மா சொல்கிறது நல்லது தானத்தை சொல்கிறாங்க, என் அழகு பாதிக்கப்படக்கூடாதுல. இங்கே வந்துட்டாலே நான் அம்மா சொல்கிறத கேட்பேன். ஏடி சாரு, வீட்டில் டீயை சுட வச்சு குடிச்சிக்கிட்டு இருப்ப, இங்கே என்னடி வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மாமா, அப்புறம் விருந்துக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? மாப்பிள்ள, புளிக்குழம்பு மாப்பிள்ள, சாம்பார் மாப்பிள்ள, ரசம் மாப்பிள்ள, அப்புறம் மாப்பிள்ள மோர் மாப்பிள்ள, அப்புறம் சோறு, கூட்டு 1 மாப்பிள்ள, சொரக்காய் கூட்டு. அது எங்கள் ஊரில் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும், அதனால சொரக்காய் கூட்டு மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள ஸ்வீட் வைக்கல மாப்பிள்ள, ஏன் தெரியுங்களா? சுகர் உடம்புக்கு ஆகாது. அதே மாதிரி மாப்பிள்ள காரமும் எதுவும் வைக்கல, ஏன்னா காரமும் உடம்புக்கு ஆகாது. அதே நேரம் மாப்பிள்ள வடையும் போடலை மாப்பிள்ள, ஏன்னா அது என்ன ஐட்டம்ல, அதுவும் உடம்புக்கு ஆகாது மாப்பிள்ள. உங்கள் உடம்பு தானே மாப்பிள்ள முக்கியம், அதனால தான் மாப்பிள்ள கட்டுப்பாடோட ஒரு அற்புதமான விருந்து மாப்பிள்ள. மாமா, அந்த பறக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, மிதக்கிறது அது மாதிரி எதுவும் இல்லையா மாமா? மாப்பிள்ள, இன்னைக்கு புதன்கிழமை மாப்பிள்ள, நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கு வியாழக்கிழமை மாப்பிள்ள, அப்பயும் அசைவம் சாப்பிடக்கூடாது மாப்பிள்ள. அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்துடும் மாப்பிள்ள, அப்புறம் சனிக்கிழமை வந்துடும் மாப்பிள்ள. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எப்பயுமே சாப்பிட்றதில்ல மாப்பிள்ள. ஐயையோ. ஏங்க சம்பந்தி, ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல. கறி எடுத்தா காசு செலவாகும்னு சொல்லிட்டு ரேஷன் கடை பருப்பை வாங்கிட்டு விருந்து முடிக்கலான்னு பார்க்குறீங்க. ஏன் சம்பந்தி? ஏடி சாரு, என்னடி இது, நீலாம் கேட்க மாட்டியா? அத்தை இல்லத்த, அம்மா அப்பா வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அத்தை. அத்தை வாரத்தில் 5 நாள் கறி சாப்பிட மாட்டாங்க அத்தை. அப்புறம் ஒரு நாள் கறி சாப்பிடாம லீவ் விட்டுருவாங்க. திங்கக்கிழமை ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. அது இந்த மாதத்தில் சஷ்டி பிரதோஷம்லாம் வருதா, சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அத்தை. அந்த அளவு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் அத்தை. செல்லம், அத்தைக்கும் மாமாவுக்கும் அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கையா? அந்த அளவுக்கு ஆன்மீக ஈடுபாடா? நினைக்கவே புல்லு இருக்குது செல்லம். அரிச்சா தொலைஞ்சு கிடக்கமலு. ஏண்டா விருந்து கூப்பிட்டு விரதங்கிறதுனா எப்படா? ஏன் நம்மளுக்குலாம் என்ன கடவுள் நம்பிக்கை எல்லாமே இருக்கு, நம்மளாம் சாமி கும்பிட்றது இல்லையா? ஏ கமலு, நீ என்ன பண்ணுவே தெரியாது. ஓ மாமனார்ட்ட சொல்லி நான் சொல்கிற ஐட்டத்தையெல்லாம் ஆர்டர் போட்டு கொண்டு வர சொல்லு.
கமலு கவனமா கேட்டுக்க, இதெல்லாம் ஆர்டர் போட சொல்லு. பீஸா, பர்கரு, அப்புறம் இந்த முழு கோழி தந்தூரி, அப்புறம் இந்த சவர்மான்னு சொல்றாங்கல்ல அது ஒரு 2-3 வாங்கிக்க. அப்புறம் மட்டன் பிரியாணி ஒரு ஆஃப், சிக்கன் பிரியாணி ஒரு 1/4, அப்புறம் இறால் தொக்கு. இதை மறந்துடாம வாங்கிட்டு சொல்லிடு. இது எல்லாத்தையும் ஜொமேட்டோல ஆர்டர் போட சொல்லிடு. ஏமா போதுமா இல்லை இன்னும் வேற எதுவும் வேணுமா? அதுவும் ஜொமோட்டோவா? நம்ம இருக்கிறது பாலடைஞ்ச பட்டிக்காடு, இங்கே எங்கே ஜொமோட்டோ வரப்போகுது? அதுவும் இல்லாமல் மாமாவும் அத்தையும் ஆன்மீகத்தில் ஈடுபாடோட இருக்கிறதுனால நம்மளும் கட்டுப்பாடாதாம்மா இருக்கணும். மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது தான் மாப்பிள்ள சரியாக இருக்குது. சம்மந்திக்கு வந்து புரியலை போல, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியலை போல. சம்மந்தி, எனக்கு ஆன்மீகம் தெரிய வேணாம், ஒன்றும் தெரிய வேணாம். நான் வெளியே போய் நிற்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் போட்டு ரெடியாக வைங்க. ஏங்க என்னங்க அத்தை கோச்சிட்டு போயிட்டாங்க. நீங்களாவது டவுனுக்கு போய் அத்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாங்கங்க. அத்தையும் மாமாவும் வச்சிருக்க நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பல செல்லம். அதனால எங்கள் அம்மாவை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள, சம்மந்தி ரொம்ப கோவப்படுவாங்க போல. நான் போய் மாமா போய் டவுனில் வாங்கிட்டு வர சொல்கிறேன். பாப்ஸ், நீ சொல்கிற மாதிரி நம்ம போய் வாங்க முடியாது பாப்ஸ். அவங்க சொன்னது எவ்வளோ விலை வரும் தெரியுமா? கொஞ்சம் நெஞ்ச விலை வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு சாப்பாடு ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. எப்படி பாப்ஸ்? நம்மளோட ஒரு மாத குடும்ப செலவே 4300 தான் பாப்ஸ். அப்பா விருந்துக்குன்னு கூப்பிட்டுட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கடை வாங்கினாலும் போய் வாங்கிட்டு வந்து அத்தைக்கு கொடுங்கப்பா. சாரு செல்லம், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க செல்லம். நீங்கள் தான் விருந்து கூப்பிட்ருக்கீங்க, என்கிட்ட காசு வாங்கி எங்களுக்கே சாப்பாடு வாங்கி தர சொல்றியே, என்ன செல்லம் இது நியாயம்? மாப்பிள்ள அதனால ஒன்றும் தப்பு இல்லை மாப்பிள்ள. யார் காசாக இருந்தால் என்ன? உங்கள் காசு என் காசு, என் காசு உங்கள் காசு. அதனால நீங்களே கொடுங்க மாப்பிள்ள. நான் போய் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. சம்மந்தி மனசு கோணாமல் சம்மந்திக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. ஏங்க ஆமாங்க, நம்ம காசு அவங்க காசுலாம் பிரித்து பேசாதீங்கங்க. காசை கொடுங்க, எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வரட்டும். சாரு, அப்படிலாம் மாப்பிள்ளைகிட்ட காசு வாங்கக்கூடாது சாரு. இருந்தாலும் வாங்காம விட்டாலும் மாப்பிள்ளை சங்கடப்படுவார். சரி வாங்கிக்கோங்க. மாமா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே போய் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் மாமா. மாப்பிள்ள ஒன்றுமே பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. நீங்கள் போய் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க. ஆன்லைனில் எனக்கு காசை போட்டு விட்ருங்க, நம்ம குடும்பத்துக்கே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள? ஏற்கனவே நம்ம தலை மொட்டையாக இருக்குது, இன்னமும் நம்மளை மொட்டை அடிக்காமல் விட மாட்டாங்க போலயே. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான எங்கள் அம்மாட்ட பேசணும், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். சாருமா, நீயும் மாப்பிள்ள கூடயே போமா. மாப்பிள்ள காசு போட எதுவும் மறந்துட போறாரு, போய் சொல்லுமா. சாரு போச்சாரு, மாப்பிள்ளை மறந்துட போறாரு. இந்த ஆள் தான் ஒன்றும் வாங்கி தர மாட்டாரு. இன்னைக்கு மாப்பிள்ளை பேர் சொல்லினாலும் எல்லாம் வாங்கி சாப்பிட்றணும். உங்கள் மாமியார் சொன்ன ஐட்டம் எல்லாம் வாங்கிடலாம். போ. சரிம்மா சரி, நான் போய் அவர்கிட்ட சொல்லி அப்பா கொண்டு காசு போட்டு விட சொல்கிறேன். மாமியா முகர கேட்பாரு. மகளே சேலை கட்டிக்கிட்டு இருக்கா, இவ சுடிதார் போட்டுட்டு அலையிறா. இன்னும் நல்ல கஞ்சப்பைய வீட்டில் வந்து பொண்ணை கட்டி ஐயோ படாதபாடு பட வேண்டியதா இருக்கு. ஒரு கறிக்கஞ்சி கூட ஊற்ற மாட்டேங்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னால பாரு எவ்வளோ பிரச்சனைன்னு. அவர் ஏன்ட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதான்டா உன் தலைவிதி. அவன் வாங்கி தர மாதிரி தெரியல, சரியான கஞ்சப்பையில இருக்கான். இன்னைக்கு நானும் காசு கொடுறான், அவன் வாங்கிட்டு வரட்டும். சாப்பிட்ணும், வேற பசிக்குது. அம்மா உனக்கும் புரிய மாட்டேது, நம்ம விருந்துக்கு வந்திருக்கோம், நம்ம செலவு பண்ணி சாப்பிடக்கூடாது, அவங்க தான் நமக்கு வாங்கி தரணும். அதனால பேசாட்டுக்குரு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அவங்களே வாங்கிடுவாங்க, நம்ம சாப்பிட்றலாமா? நீ மொட்டை, நீ இப்படியே கனவு கண்டுக்கிட்டு 2 நாள் இதே இடத்துல நம்ம 2 பேரும் உட்கார்ந்தா கூட பழைய சொத்தை கூட கண்ணில் காமிக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்டவங்க அவங்க. சாரு செல்லம், எதுக்கு இந்த வெயில நீ நடந்து வர? அதுவும் செருப்பு போடாமல் ஏமா நடந்து வர? ஏண்டா மொட்டை மண்டையா, இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? அங்க உன் பொண்டாட்டி செருப்பு போறதா ரொம்ப உனக்கு முக்கியமா? இங்க சோறே போட மாட்டேங்கிறாங்க, நானே கடுப்புல இருக்கேன். இதுல இவன் வேற. என்னங்க அப்பா அக்கௌண்ட்டில் காசு போட்டு விட சொன்னாருங்க, போட்டு விடுங்க. செல்லம் எவ்வளோ காசு வேணும் செல்லம்? 1 கோடி வேணுமா 2 கோடி வேணுமா? எதுனாலும் கேட்க சொல்லு செல்லம், நான் தரேன் செல்லம். அக்கௌண்ட்ல என்ன செல்லம், கையிலேயே தரேன் செல்லம், வாங்கிக்க சொல்லு செல்லம். மொட்டை பையன் பொண்டாட்டி வந்தது பேச்சு அப்படியே மாத்தி பேசுறேன் பாரு. நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், காசை புடுறா அந்த ஆள் போய் வாங்கிட்டு வரட்டுன்னு, அதை காதலே போட்டுக்க மாட்டேங்கிறேன். இப்போ 1 கோடி வேணுமா 2 கோடி வேணுமான்னு தெருக்கோல்ல பேசிக்கிறேன் மொட்டையன். டேய் அந்த ஆள் வயசான ஆள்டா, என்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது? நீயே போய் வாங்கிட்டு வாடா, வெள்ளன எடுக்கணும் சாப்பிடுவோம். அம்மா இந்த ஊருக்கு நான் புதுசு, எனக்கு கடை எங்கே இருக்குன்னு தெரியாது, அதனால நான்லாம் போகல. வேணா காசை வேணா கொடுத்து விட்றேன். என்னங்க அப்பா போய் வாங்கிட்டு வந்தால் லேட் ஆகுங்க, நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எனக்கும் ரொம்ப பசிக்குதுங்க. இப்போ உடனே கிளம்பிடுவானே, பொண்டாட்டி சொன்னா போதும். இவனையெல்லாம் பெத்ததுக்கு. சாரு செல்லம், என் செல்ல குட்டிக்கு பசிக்குதா? ஐயோ முதலே நீ சொல்லியிருந்தா நானே போயிருப்பேன் செல்லம். இப்பயும் ஒன்றும் இல்லை செல்லம், இந்தா 1 நிமிஷத்துல போய் உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் செல்லம். என்னென்ன வேணுமோ அம்புட்டு வாங்கிட்டு வரேன் செல்லம். ஐயோ என் கண்ணு குட்டிக்கு பசிக்குதா? டேய் மொட்டை, இதெல்லாம் நியாயமே இல்லடா. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவடா நானு. நான் சொல்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு நானும் கொடுக்குறியாடா? நான் சொன்னதெல்லாம் ஒன்று விடாம வாங்கிட்டு வாடா. கிளம்புடா அந்த கடைக்கு. அம்மா உனக்காக இல்லை, என் செல்லத்துக்காக நான் போகிறேன், போய் வாங்கிட்டு வரேன். பாருங்க மக்களே, மாமனார் வீட்டுக்கு விருந்துக்குன்னு வந்தோம்னா கடைசியில் நம்மளே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்க ஆண்களை பூராமே இப்படி தான் மாமனார் வீடு ஏமாத்துறாங்க. என்ன பண்ணுறது மக்களே, கல்யாணம் முடிச்சு தொலைஞ்சிட்டோம்ல, வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். சரிங்க மக்களே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.
அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க மக்களே. பாய் மக்களே.